பயம், பயத்துக்கு காரணம் அறியாமை. நம்மகிட்ட இயற்கையாவே ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை மேலே நம்பிக்கை இல்லாம போயிரும் இந்த பயத்தினால. ஒரு வில்வித்தைக்காரன், சீனாவை சேர்ந்த வில்வித்தைக்காரன், அவன் தான் சிறந்த வில்வித்தைக்காரன். அவனுக்கு ஒரு நினைப்பு. எல்லா வித்தைக்காரங்களுக்கும் ஒரு ஆணவம் இருக்கும். அந்த மாதிரி அவனுக்குள்ள ஒரு ஆணவம். இந்த நாட்டுல வந்தா சிறந்தவன், இருந்தாலும் அரசன்ட்ட போய் நான் தான் சிறந்தவன், உலகத்திலே சிறந்தவன்ற பட்டத்தை எனக்கு கொடு, அதுக்கு உண்டான பரிசையும் கொடுன்னு கேட்கறதுக்கு கண்டி போவான். போய் அரசன்ட்ட கேட்பான். அரசனுக்கு அவனுக்கு தெரியும் அந்த நாட்டிலே வந்தா சிறந்தவன். சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரசனும் கொடுக்க முன் வரும்போது அந்த முதன்மை மந்திரி தடுத்து நிறுத்துவார். அரசே ஒரு நிமிடம். அந்த வில்வித்தைக்காரனை பார்த்து அந்த மந்திரி சொல்லுவாரு, நாட்டோட அரச குரு ஒருத்தர் இருந்தார், அவரும் சிறந்த வில்வித்தை ஆசான். அவர் இப்போ பக்கத்துல உள்ள காட்டுல ஒரு குகையில இருக்கிறார். நீ அவர்கிட்ட போய் நல்ல சான்றிதழ் வாங்கிட்டு வா, நீ தான் சிறந்த வில்வித்தைக்காரன் நிரூபிச்சு சான்றிதழ் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் அரசன் கொடுப்பாருன்னு அனுப்பிச்சிரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு போறான். பக்கத்துல குகைக்கு போறான். அவரை பார்த்தா 100 வயசு இருக்கும். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்றான். அப்படியா, நீ சிறந்த வில்வித்தைக்காரனப்பா, உனக்கு சான்றிதழ் கொடுக்கணுமா? சரி ஒன்று செய் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு மலை, உச்சி மலை, ஒத்தேரி ரெண்டு பக்கம் அதுல வேகமா ஓட ஆரம்பிக்கிறார் அந்த 100 வயசு அந்த துறவி. ஓடுறார். என் பின்னாடியே வா, உச்சிக்கு வா. என்னோட இது கைப்பிடி ஒண்ணும் இல்ல, சுற்றிலும் பாதாள மலைகள், இப்படிதான் ஏறணும். பயந்து அவர் ஓடுறாரு. இவன் பயந்து ஏறிட்டே இருக்கு. ஒரு உச்சிக்கு போயிடாரு, ஃபாஸ்டா போயிடாரு. மேல போய் நின்று இங்க வா அப்படின்றாரு. வேர்த்து விறுவிறுத்து அப்படியே பயத்துல அப்படியே படப்பட அடிக்குது ஹார்ட்லாம். இங்கிட்டு பார்த்தாலும் அதில் பார்த்தாலும் பின்னாடி திரும்பி பார்க்கவே முடியல. மேல கஷ்டப்பட்டு வந்துட்டான். இங்க இருந்து நீ அந்த ஏத்த மலையில திரும்பி பார்த்தா ஒரு மரம், அந்த மரத்துல இருக்க பழத்தை அடி ஆத்தாடி, இங்க தலையே சுத்துது. எனக்கு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பயந்துட்ட, உன்னால முடியல, உனக்குள்ள பயம் இருக்கு. இந்த பயம் இருந்தா நீ இந்த சிறந்த வில்வித்தையாளனே கிடையாதுன்ற. அப்ப நீங்க பண்ணுங்க அப்படின்னு அந்த துறையை பார்த்து சொல்றோம். உங்களால இந்த இடத்துல செய்ய முடியுமா? இல்ல இது அம்பை எய்த முடியுமான்னு என்ன பண்ணணும் சொல்லு அப்படிங்கிறாரு அந்த பெருசு. ஆகாயத்துல பறவைகள் பறந்து போயிட்டு இருக்கு. ஒரு 10 பறவை போயிட்டு இருக்கு. நடு பறவை நீங்க அடிக்கணும், அவ்வளவுதானே அப்படின்ட்டு பாக்குறாரு. அப்படி கையில வில்லுல எதுவும் அம்பல் எதுவும் இல்ல. பார்த்த பார்வையிலே அந்த நடுப்பறை, சரியா நடுப்பறை குறி அப்படியே அம்புப்பட்டது மாதிரி நம்மளால கீழே விழுது. ஆச்சரியப்படுறான். குருவேன் காலில் விழுந்துறான். எப்படின்னு, நீ பயந்ததால் உன்னிடம் இருந்த இயற்கையான திறமையின் மீது நம்பிக்கை உனக்கு போச்சு. அதனால உன்னால செயல்பட முடியல. அஞ்சாமை, பயமின்மையால் கருவியே இல்லாமல் என்னால் வீழ்த்த முடிந்தது. சோ பயம் என்று உன் மனதிலிருந்து போகிறதோ அன்றுதான் கருவியே இல்லாமல் உன்னால் எதையும் செய்ய முடியும், வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல வில்வித்தைக்காரன் சொல்றேன். அது எதுவானா இருக்கலாம். ஒரு மேடையில பேசுறதா இருக்கலாம், ஒரு ஆங்கிலம் பேசுறதா இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், ஒரு ஈட்டை பார்த்து பயப்படுறதா இருக்கலாம். எனவே பயத்துக்கு காரணம் அறியாமை, அறியாமையில் வரக்கூடிய நம்பிக்கையின்மை. சோ பழக பழக பயமும் போகும். இருட்டால் பயமா, இருட்டுல போங்க, பழக பழக பயம் போகும். நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.